ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய விநாயகரின் தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், ஓம் வக்ரதுண்டாய ஹீம் என்பதுதான் சடாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்று விடலாம். அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 18/3/2026 கிழமை, புதன்கிழமை. இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 4வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. திருபுவனம் கோதண்டராமர் விழா தொடக்கம். தொட்டியம் காளியம்மன் பவனி. அமாவாசை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி சதுர்தசி காலை 8:28 வரை. இன்றைய நட்பு நட்சத்திரம் பூரட்டாதி, நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:53 வரை. அமிர்த சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் மகம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கண் பார்வை தோஷம் விலக. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இல்லாமல் பகையாக இருந்தால், சூரியன் லக்னத்திற்கு 8 வந்தால் கண் பார்வை இளம் வயதிலே மங்கலாகி வரும். மாலை கண் போன்ற நோய்களும் வரும். மேலும் சென்ற பிறவியிலே நவராத்திரி விழாவிலே கலகம் செய்தவர்களுக்கு, அம்மன் கோவில் நடைபெற்ற குடமுழுக்கு நீராட்டு விழாவில் கலகம் செய்தவர்களுக்கு இப்பிறவியிலே கண் பார்வை திடீரென்று மங்கிவிடும் என்று. எனவே கண் பார்வை மங்கல், மாலை கண் நோய் உள்ளவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் இளமையிலே கண் பார்வை மங்கள தோஷம் விலகும். முதலாவது பரிகாரம், நவராத்திரி விழாவுக்கு உரிய தெய்வமான தேவி மற்றும் அம்மனுக்கு மார்த்தாண்ட பைரவர் எப்பொழுதும் காவலாய் வருவார். ஸ்ரீபுரத்தில் இவர்தான் முப்பிறவியில் கலகம் செய்தவர்களின் கண்களை இப்பிறவில் மங்க செய்பவர். எனவே கண் பார்வை மங்கலானவர்கள், மாலை கண் நோய் உள்ளவர்கள், கண் பார்வையை திடீரென்று இழந்தவர்கள் தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமை ஆலயங்களிலே அமைந்துள்ள பைரவருக்கு வில்வ மாலை அல்லது செவ்வரளி மாலை போட்டு நெய் விளக்கு ஏற்றி வந்தால் கண் பார்வை கோளாறு நீங்கி 90 நாட்களில் படிப்படியாக பார்வை பளிச்சென்று வந்துவிடும். இரண்டாவது பரிகாரம், ஆலயத்தில் சென்று பைரவரை வழிபட முடியாதவர்கள்
தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் உங்கள் பகுதியில் உள்ள ஏழை மூதாட்டிகளுக்கு குறைந்தது 5 பேருக்கு அன்னதானம், மதிய உணவை கொடுத்தால் கண் பார்வை கோளாறு தோஷம் விலகும். நாளைய தினம் குழந்தைகள் பிறந்து இறக்கும் தோஷம் விலக அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற பகுதியும் இதுதான். நாம் தொடர்ந்து சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்ரு என்ற பாகத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதிலே தனித்தனி கிரகங்கள் நின்றால் என்ன பலன் என்பதையும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 6லே குரு நின்றார். நல்லது அல்ல. இதனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும். புத்திர பாக்கிய ஏற்பட தடை உண்டாகும். குழந்தைகளுக்கு பிரச்சனை உண்டாகும். சிம்மத்தில் சமயத்தில் பணம் கையில் இருக்காது. உடல் பலம் குறைந்து காணப்படுவீர். உறவினர்களாலும் நண்பர்களாலும் எந்தவித பயனும் இல்லை. எதிரிகள் எப்போதும் தொல்லை உண்டாகும். உடல் நலம் சரியாக இருக்காது. சக்கரை வியாதியால் பாதிக்கப்படுவார். ஜலதோஷம் இவர்களை வாட்டும். தக்க பரிகாரங்களை குறிப்பிட்ட தசாபுத்தியில் செய்து கொள்ள வேண்டும். சுக்கிரன், பெண்களால் பிரச்சனை ஏற்படும். மனைவியால் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. பெண்களால் வம்பு வழக்கு வந்து சேரும். திருமணம் தாமதமாக நடைபெறும். வாகன யோகம் மீது கடினம். அடிக்கடி வாகன ரிப்பேர் செலவு வைக்கும். வாகனத்தால் கடன் ஏற்படும். பெண்களிடம் சுலபமாய் ஏமாந்து விடுவார்கள். ஜாதகர் பெண்களிடம் உஷாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பணத்தை ஏமாற்றி விடுவார்கள். எதிரிகளும் சுலபமாக ஜெயித்து விடுவீர்கள். ஆனால் பெண்களிடம் ஏமாந்து விடுவீர்கள். சுக்கிர தசா புத்தி நடக்கும் போது கவனமாய் இருக்க வேண்டும். பிறப்பு உறுப்புகளில் கோளாறு, சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை போன்ற வியாதிகள் வரக்கூடும். தக்க பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். நாளை தினம் சனி ராகு கேது என்பதை தொடர்ந்து அவர்கள் 6வது பாவத்திலே இருந்தால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சூரியன் மாற்றத்தால் இந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்ட மழை உங்கள் ராசி இருக்கிறதா? ஜோதிடத்தின்படி சூரியன் அனைத்து கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுகின்றார். சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாய் கருதப்படுகின்றார். மேலும் அதன் நிலை மாற்றங்கள் நம் வாழ்வில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாற்றம் ராசியின் அனைத்து அறிகுறிகளையும் பாதிக்கிறது. மார்ச் 14ஆம் தேதி சூரியன் கும்ப ராசியில் வெளியேறி மீன ராசிக்குள் நுழைந்தார். சூரியனின் இந்த ராசி மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று பார்க்கலாம். முதலே மேஷ ராசிக்காரர்கள் சூரியனின் இந்த பெயர்ச்சி கலவையான பலன்களை தரும். ஆனால் இறுதியில் நன்மையை தரும். வெளிநாட்டு பயணங்களும் வாய்ப்புகளும் இருக்கலாம். வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகள் திறக்கும். கடந்த காலத்தில் ஒருவருக்கு கடனாய் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அரசு வேலைகள் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய பொறுப்புகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. ரிஷபம், மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் தொடங்குகிறது. இந்த நேரத்தில் புதிய வாகனம் அல்லது ரியல் எஸ்டேட் வாங்கும் திட்டங்கள் இருக்கலாம். சமுதாயத்தில் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். வருமான ஆதாரங்கள் விரிவடையும். சேமிப்பு அதிகரிப்பதற்கான அறிகுறிகளும் உள்ளன. நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். சிம்மம், சூரியனின் ராசி மாற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஏனெனில் சிம்மத்தின் அதிபதி சூரியன். எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு சூரியனின் செல்வாக்கு சிறப்பு தொழில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளன. புதிய வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பழைய உடல்நல பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் தன்னம்பிக்கை கணிசமாய் அதிகரிக்கும். மீனம், சூரியனின் மீன ராசியில் நுழைவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரங்கள் தொடங்கும். காதல் உறவுகளில் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமானது. போட்டித் தேர்வு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பயணங்களும் வாய்ப்புகளும் இருக்கலாம். இந்த நேரத்தில் எடுக்கப்படும் திட்டங்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பொது பலனை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக
என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் கடைசி பகுதியாய் திகழ்கின்ற 6வது பகுதியை நோக்கி விரைகின்றோம். இந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் மேலும் 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக ராசியுடைய விரிவான விளக்கமான பலன்களை பெறலாம். முதலில் மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணவரத்து திருப்திகரமாக இருப்பதுடன் செல்வாக்கும் உயரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமுடன் படிப்பது நல்லது. வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவர்கள் கல்வியை பற்றிய பயத்தை விலக்கி விட்டு ஆர்வமாய் படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் கவனமாய் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்கள் கல்வியை பற்றிய பயத்தை விலக்கிவிட்டு ஆர்வமாய் படிப்பது வெற்றிக்கு உதவும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் கவனமாய் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளும் நன்மைகளும் பெறுவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாய் நடந்து முடியும். தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாய் நடந்து முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தடைப்பட்ட காரியங்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கும். செல்வங்கள் சேரும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அடுத்தவர்களோடு இன்று அடுத்தவரின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி செயல்படுவீர்கள். உங்கள் உழைப்பால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பண புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அடுத்தவரின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி செயல்படுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் உழைப்பால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பண புழக்கம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பும் மரியாதையும் சிறப்படை. சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும். சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சிவபதிகம், கோளறு பதிகம் என்ற அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுதும் சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வீடு மனை விஷயத்திலே இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை சிறப்படை. மனதில் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை மறையும். பிள்ளைகளின் உடல் நலத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். தொழில் சிறக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய சொத்து வாங்கலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை சிறப்படையும். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை மறையும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உடல் நலத்திலே சீரான முன்னேற்றம் இருக்கும். தொழில் சிறக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். விருந்து விழாவிற்காக செலவுகள் செய்வீர்கள். வாகன பிராப்தி உண்டு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகம் பார்ப்பவர் உன்னத நிலையை அடையலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 6.
சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் விருந்து விழாவிற்காக செலவு செய்வீர்கள். வாகன பிராப்தி உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் தேவை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகம் பார்ப்போம், உன்னத நிலையை அடையலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று சக ஊழியர்கள் உதவி கிடைக்கும். சிலர் அதிகாரிகள் அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள். வேலையின்றி இருப்பவர் மிகுந்த முயற்சிக்கு பின் வேலை பெறுவர். வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றவர் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேர்வர். வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழில் சிறப்பான பலன்களை காணலாம். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேலைகள் இப்பொழுதே ஆரம்பிக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சக ஊழியர் உதவி கிடைக்கும். சில அதிகாரிகளுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார். வேலையின்றி இருப்பவர் மிகுந்த முயற்சிக்கு பின் வேலையை பெறுவர். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றவர் மீண்டும் குடும்பத்திடம் ஒன்று சேர்வர். வியாபாரிகள் செய்து வரும் சிறப்பான பலன்களை காணலாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேலைகள் இப்பொழுதே ஆரம்பிக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். யாரிடம் சற்று கவனமாக பார்த்து பழக வேண்டிய நிலை அவசியமாக இருக்கிறது. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க சரியான தருணம் இது. கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் நிமித்தமாக சில தூர தேச பயணம் மேற்கொண்டு வரலாம். யாரிடம் சற்று கவனமுடன் பார்த்து பழக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்போர் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க சரியான தருணம் இது. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு நல்ல நிலை உயர்த்தப்படுகிறது. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். மாணவருக்கு நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். அரசியல் உள்ளவருக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய பொது பலன்கள். இன்று இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். நிர்வாக திறமை, தெளிவான சிந்தனையும் மேலோங்கும். எதையும் எதிர்த்து நிற்பீர்கள், சமாளிப்பீர்கள். அனைவரும் சரிசமமாய் பாவிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிர்வாக திறமையும் தெளிவான சிந்தனையும் மேலோங்கும். எதையும் எதிர்த்து நின்று சமாளிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அனைவரையும் சரிசமமாக பாவிப்பீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கான பாதைகளை வகுப்பீர்கள். அதே வேளையில் தெய்வமும் அனுகூலம் உங்களுக்கு உண்டு. பொருளாதார வளம் சிறப்படையும். காரிய அனுகூலங்கள் உண்டு. செய்யும் முயற்சிகள் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சியில் உடனே நிறைவேறி போகாமல் எனினும் முயற்சிகள் தொடர்ந்து செய்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 6. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகளை வகுப்பீர்கள். அதே வேளையில் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு உண்டு. பொருளாதார வளம் சிறப்படையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காரிய அனுகூலம் உண்டு. செய்யும் முயற்சிகள் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தம்பதியிடையே அன்பு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சியில் உடனே நிறைவேறாமல் போகலாம். எனினும் முயற்சிகள் தொடர்ந்து செய்வது நல்லது. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்ந்து நீங்கள் என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.